கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் எவ்வளவு மகிமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் கண்கூடாக கற்று வருகிறோம். கர்த்தர் நம்மேல் பாராட்டுகிற கிருபைக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர், ஆமேன். கர்த்தர் நீதி உள்ளவர், ஆமேன். நீதியின் தேவன், ஹல்லேலூயா. நீதியாய் நியாயம் செய்கிற தேவன், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். இதில் இருக்கிற காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். இவைகளெல்லாம் மிகவும் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். சில காரியங்கள் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. ஃபுல் ஸ்டாப் வருது. சந்தோஷமா இருக்க அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு? ஹல்லேலூயா. தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. 7 முத்திரைகள் பார்த்தோம். சரித்திரத்தினுடைய, உலக சரித்திரத்தினுடைய கடைசி காலங்களில் நடைபெறப் போகிற காரியங்களை அந்த 7 முத்திரைகள் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். 7 எக்காலங்களை பார்த்தோம். அந்த 7 எக்காலங்கள் மூலமாக 3.5 ஆண்டுகள், அதாவது 42 மாதங்கள் நடைபெறப் போகிற அந்த உபத்திரவமான காரியங்களை குறித்து பார்த்தோம். இப்பொழுது 7 கலசங்கள், இவைகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இதோடு கூட முடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள், நாம் இதுவரை இருந்த தாட் ப்ராசஸ், இல்லாவிட்டால் இதுவரை நாம் கேட்ட பல வேதத்தை விட்டு வெளியே கேட்ட தியானங்களை எல்லாம் நாம் நம்முடைய எண்ணங்களை விட்டு வெளியே அகற்ற வேண்டும். என்ன அப்படி கேட்டிருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது மக்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு வேற மாதிரி இருக்குது, புதிய ஏற்பாடு வேற மாதிரி இருக்குங்கிற எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை அவர்களுடைய இருதயத்திலிருந்து எடுக்கவே முடியவில்லை. ஆழமாக விதைக்கப்பட்டு வேரூன்றப்பட்டிருக்கிறது. எந்த விஷயம் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டின் தேவன் கோபமான தேவன், புதிய ஏற்பாட்டின் தேவன் அன்பே உருவான தேவன் என்கிற விஷயம்தான் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவனும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவனையும் நாம் ஆராதிக்கவில்லை. அதாவது முதல்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி வேதத்தை பிரித்து பார்ப்பதே என்னை பொறுத்தவரை அது சரியான விஷயமே கிடையாது. வேதம் என்று சொல்லும் பொழுது தோராவை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதிலிருந்து தீர்க்கதரிசிகள் எவ்வாறு தோராவிற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், தோராவை விட்டு நீங்கள் விலகினால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னெல்லாம் சாபத்தை அனுபவிப்பீர்கள் என்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். நியாயாதிபதிகளின் காலம், நியாயாதிபதிகள் அதைத்தான் சொன்னார்கள், சாமுவேல் அதைத்தான் சொன்னார். இப்படி நீங்கள் ஒவ்வொருவராக பார்க்கும் பொழுது தோராவை டிபெண்ட் பண்ணி தான் அவர்களுடைய செய்திகள் எல்லாம் இருந்தது. இஃப் தேர் இஸ் நோ தோரா, தேர் இஸ் நோ மெசேஜ் டு ப்ரீச். தோரா இல்லாவிட்டால் பிரசங்கிப்பதற்கு செய்தியே கிடையாது. எதை வைத்து இவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள் என்பதை கேட்டுப்பார்கள், யோசித்துப்பார்கள். தோராவை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்ற காரியத்திற்காக பாடல்களை பாடி அந்த தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார்கள். சங்கீத நூல்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகினாலே பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையான புஸ்தகம் என்பது தோரா. தோராவினுடைய அடிப்படையிலே தோராவை சார்ந்து தீர்க்கதரிசிகள் அனைவரும் தங்களுடைய வார்த்தைகளை, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை, அவர்கள் வாயிலே ஆண்டவர் வைத்த வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்துதான் வேதாகமத்திலே நாம் புதிய ஏற்பாடு என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாக பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் பிறந்தார் என்பதைத்தான் சுவிசேஷங்கள் நமக்கு சொல்லுகின்றன. எழுதப்பட்டபடி வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறபடி என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் அது. அந்த தொடர்ச்சியிலே இயேசு
எங்கேயோ வானத்திலிருந்து குதிக்கலப்பா. அவர் பழைய ஏற்பாட்டினுடைய ஆகமங்களிலே, தீர்க்க தரிசன நூல்களிலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற விஷயத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளெல்லாம் பதிவு செய்கிறார்கள். அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று பழைய ஏற்பாட்டிலே, அவருடைய வாழ்க்கை முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று, அதே போல் அவருடைய ஊழியமும் முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது. அவர் பரத்திற்கு போயிருக்கிறார், திரும்பி வரப்போகிறார் என்கிற செய்தியும், இரண்டாம் வருகை என்கிற செய்தியும் பழைய ஏற்பாடு தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகையும் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையும் எந்த ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது? பழைய ஏற்பாடே நமக்கு சொல்லி முடிக்கிறது. ஆகினால அப்படிப்பட்ட மக்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்ட மக்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனைகள் உருவாகிறது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வண்ணமாக பவுல் நிருபங்களை எழுதுகிறார். அவ்வளவுதான். இதை இவர்கள் ரொம்ப வித்தியாசமாக சித்தரித்து விட்டார்கள். பழைய ஏற்பாட்டின் தேவன் கோபக்கார தேவன், புதிய ஏற்பாட்டின் தேவன் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்களே, தேவாலயத்திற்குள்ளாக காசுக்காரர்களையும் அதிக லாபத்திற்கு விற்பனை செய்கிறவர்களையும் ஆண்டவர் எவ்வாறு டீல் பண்ணினார் என்கிற விஷயத்தை நீங்கள் கவனித்ததுண்டா? வேறு யாராவது அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்களா? ஒருவரும் அப்படி செய்ததில்லை. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலும் சவுக்கை எடுத்தார், சாட்டையை எடுத்தார். புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் காசு பணம் மாற்றி அதிக லாபத்திற்கு காசுகளை ஏமாற்றி மக்களை ஏமாற்றுகிற நபர்களையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்களும் அதை என்ன செய்கிறீர்கள்? கள்ளர் குகையாக்குகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி ஆண்டவர் மாயக்காரர், பரிசேயர், அதாவது வேதத்தை புரட்டுகிற மாய்மாலக்காரர், இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் எதிர்த்தான் பேசுகிறார் தவிர எல்லாத்தையும் வாப்பா வந்து சொல்லி இப்படி கூப்பிட்டு ஆண்டவர் தடவி கொடுத்துட்டா இருந்தாரு? இல்லவே இல்லை. ஆகினாலே அப்படி மக்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் தான் கொடுமையான தேவன், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் அன்பான தேவன் என்று சொல்லி மக்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற தேவனை இந்த மக்கள் பார்த்தால் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனே பரவாயில்லை என்றதை சொல்லி விடுவார்கள். அப்படி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எவ்வளவு கோபம் உள்ளவராக, நீதி செய்வதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கலாம். இந்த அதிகாரத்திலே நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்கள் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். இங்கே நாம் ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய பெயர் மோசே. இன்னொரு நபர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு பேர் என்னது? ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் ஆட்டுக்குட்டியானவர் என்பவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களை வழிநடத்தின அற்புதமான தலைவன் யார்? மோசே. இந்த மோசேயின் பாட்டும் ஆட்டுக்குட்டியானவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுகிறார்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கனத்தை பாருங்கள். இங்கே மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுவதற்காக இங்கே பாடப்படுகிற பாடல். 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சுரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இப்போ இந்த மக்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகத்திற்கும் சொரூபத்திற்கும் முத்திரைக்கும் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு சோதனைகள் வருகிறதுன்னு பாருங்க. நீங்க
ஒன்னிலேனா ஒன்னில் பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். மிருகத்திற்கு தப்பினால் சொரூபத்திற்கும் தப்ப வேண்டும். சொரூபத்திற்கு தப்பினவன் முத்திரைக்கும் தப்ப வேண்டும். முத்திரைக்கு தப்பினவன் லக்கத்திற்கும் தப்ப வேண்டும். ஒன்னிலேனா ஒன்னில் ஏமாத்தலாம் பிசாசு நினைக்கிறான். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நாம் என்ன நினைப்போம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விக்கிரகத்தை கும்பிடுவது தான் விக்கிரகம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால், விக்கிரகத்தை நமக்கு வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சு விட்டுருவோம். ஏமாந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிப்பாய் இருக்க வேண்டும். கண்காணிப்பு இல்லாமல் நாம் இருந்து விடுவோம் என்று சொன்னால், பிசாசு எதை வேண்டுமானாலும் விக்கிரகமாக மாற்றுவதற்கு அவனால் முடியும். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பொருளாசை என்பதே விக்கிரக ஆராதனை என்று சொல்லிவிட்டார். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, பொருட்கள் மேல நாம் ஆசை வைக்கும் பொழுது அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக வாழும் பொழுது மட்டும்தான் நாம் ஆண்டவரின் மேல கவனம் செலுத்துவோம். பிசாசினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவனால் முடியும். ஏனென்று சொன்னால், அவன் இந்த உலகத்திற்கு அதிபதி என்று சொல்லி ஆண்டவரே சொல்லிவிட்டார். நீங்கள் கேட்கிற, நீங்கள் விரும்புகிற மனதின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு யாரால் முடியும் என்று சொன்னால், பிசாசினால் முடியும். கொடுப்பான். ஆனால் கூடவே வாதையும் கொடுத்து விடுவான். ஏனென்று சொன்னால், அந்த இதற்கு தப்பு வைப்பதற்கு அவனால் முடியாது. வேதம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், அதனோடு என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால இந்த கண்ணிகளுக்கு தப்புவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். மிருகத்திற்கும் சொரூபத்திற்கும் முத்திரைக்கும் லக்கத்திற்கும் எவ்வளவு விஷயம் வச்சிருக்கான்னு பாருங்க. நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியலாம், ஒருவேளை இந்த சொரூபம் தான் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் முத்திரை என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் மிருகம் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் ஒருவேளை லக்கம் என்று சொல்லி ஒரு சிலர் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் பல நிலைகளிலே வருகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எது விக்கிரகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். எது ஆண்டவரை விட்டு என்னை பின்னால தள்ளுகிறது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடித்தால்தான் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும். நாம் தேவனை ஆராதிக்கிறதை போல இருக்கலாம், ஆனாலும் ஏதாவது ஒரு விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். பிசாசிற்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, உலகத்திற்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. இந்த உலகம் நம்மை இழுப்பதற்கு எல்லா வழிகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஜெயம் கொண்டவர்கள் இந்த விதமான எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் தப்பித்து ஜெயம் கொண்டவர்கள் என்ன பண்றாங்களா, தேவசுர மண்டலங்களை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கைகளிலே பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சுரமண்டலங்கள் இருக்கிறது. காட்லி ட்ரம்பட்ஸ், தேவனுடைய சுரமண்டலங்கள். அவர்கள் எங்கே நிற்கிறார்கள், பரலோகத்தில் நிற்கிறார்கள். பரலோகத்தை ஒரு சின்ன வர்ணனையில் அவர் சொல்லுகிறார், அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்று சொல்லி. அவ்வளவுதான், அதை நீங்க தான் இமேஜின் தான் பண்ணிக்கணும். அவர் பரலோகம் என்று சொல்லுவது ஒரு வித்தியாசமான ஒரு இடம் என்பதை சொல்லுவதற்காக தான் சொல்லுகிறாரே தவிர, நீங்க என்ன நினைக்க கூடாது, ஒரு 15 mm டெஃப்லான் கிளாஸ் கீழே அக்னி வச்சிருப்பாங்க, அதான் கடல் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க டெஃப்லான் கிளாஸையோ அதற்கு கீழே தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதையோ நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறார், பரலோகம் என்று சொல்லுவது நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வித்தியாசமான காட்சியுள்ள ஒரு இடம் என்பதை சொல்லுவதற்காக அக்கினி கடல், அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறார்கள். நிற்கிற மக்கள் என்ன செய்கிறார்களாம், வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே. ஹல்லேலூயா. இந்த மோசே ஆண்டவர் இங்கே செலக்ட் பண்ணி கொண்டு மோசேயினுடைய பாடலை பாட வைக்கிறார் ஆண்டவர். மோசேயும் ஆட்டுக்குட்டியானவரும் 2 பேருடைய பாடல். அந்த பாடல் இப்போ மோசே யார் நமக்கு தெரியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பார்த்து திகைத்து நிற்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இல்லப்பா, இந்த செங்கடல் உங்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகும், கோல நீட்டு, செங்கடல் 2ஆக பிளந்தது, எல்லாரும் செங்கடலை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த பொழுது
முதல் முறையாக மோசேயும் சபையாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுகிறார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்பதான் நமக்கு முதல் முறையா தெரியுது மோசே ஒரு பாட்டுக்காரன் என்று சொல்லி நமக்கு தெரிகிறது. இது காங்கிரிகேஷனோட சேர்ந்து பாடுகிறார்கள். மோசேயும் சேர்ந்து பாடுகிறார், கர்த்தருடைய வெற்றியை பாடுகிறார்கள். இந்த பாடலில் தான் நாம் ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிக்க முடிந்தது. எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நான் பல நாட்கள் என்னுடைய இருதயத்தில் இருந்த கேள்விக்கு இங்கேதான் பதில் கிடைத்தது. இவர்கள் செங்கடலை கடந்தார்களே, கடந்த அந்த செங்கடலை எப்படி கடந்திருப்பார்கள் அப்படின்னா, நமக்கு தெரியும் கடல் என்று சொல்லும் பொழுது போக போக ஆழமாக இருக்கும். அதற்கு பிறகு அந்த ஆழத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். அப்படின்னா இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முதல்ல கீழே பள்ளத்தில் இறங்கணும், அதற்கு பிறகு மேட்டிலே ஏற வேண்டும். அப்படிதானே கடல்னா இருக்கும். இப்படி ஒரே பிளைனாக இருக்கும் கடல் இருக்காது. அப்படின்னா இவர்கள் ஒரு கீழே இறங்கி மேலே ஏறி இருப்பார்களா என்கிற ஒரு கேள்விக்கு கடலை நாங்கள் எவ்வாறு கடந்தோம் என்பதை மோசே இங்கே அழகாக சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார்? யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிளந்த செங்கடலிலே அவர்கள் கீழே இறங்கி மேலே ஏற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆண்டவர் மாற்றினார். நீங்க என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை கடல் பிளந்தா கீழே இறங்கி தானே மேலே ஏறணும். ஆழத்துல ஒரு சமவெளியிலே சமதளத்தில் நடப்பதை போல அவர்கள் நடந்து வர முடியாதே. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர்களுக்கு அந்த ரிஸ்க கூட கொடுக்கல. என்ன பண்ணார்? நடுவுல கடல் ஆழமாயிருக்கிற இடத்துல என்ன பண்ணார்? தண்ணி ஆண்டவர் அளவா பிரிச்சிருக்கார். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அளவாக தண்ணீர் பிரிந்திருக்கிறது. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு தண்ணீர் பிரியணுமோ அந்த அளவு மட்டும் ஆண்டவர் தண்ணீரை பிரித்தார். போக போக பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஆண்டவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், அளவுகள் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. அந்த மாறிக்கொண்டே இருந்த அளவுகள் ஆண்டவர் எப்படி கட்டளை கொடுத்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். செங்கடல் 2ஆய் பிளக்க கடவுது அப்படின்னா டமால்னு பிறந்துச்சுன்னு சொன்னா உள்ள ஃபுல்லா தெரியும், கீழே பள்ளம் இருக்கும், அப்புறம் திரும்ப ஏறணும். ஆண்டவர் அப்படி பிரிக்கல. அளவுகள் எந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த செங்கடல் பிளக்கும் பொழுது சமவெளியாக வெட்டாந்தரையாக ஒரே அளவாக இருக்க வேண்டும். மக்கள் என்ன செய்யக்கூடாது? சிரமப்படக்கூடாது, கீழே இறங்கி அவர்கள் மேலே ஏறக்கூடாது. என்ன நடந்தது? ஆழமான ஜலம் நடுக்கடலிலே அது உறைஞ்சிருச்சு. இவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இவர்களே நடந்து போகிறார்கள். இது எங்கே நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொன்னால், மோசேயினுடைய பாட்டில் தான் கண்டுபிடிக்க முடிந்தது. நாங்கள் எப்படி ஜலத்தில் நடந்து வந்தோம் என்கிற விஷயத்தை மோசே பாடலாக பாடி வைத்திருக்கிறார். இது சபையார் பாடின பாடல். இரண்டாவதாக மோசே இன்னொரு பாடல் பாடினார். எப்ப பாடினார்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ள போகும் பொழுது பாடல் பாடிய ஒரு வழி அனுப்பி வைக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான் என்று சொல்வதற்கு அப்புறம் தான் அடுத்துதான் பாடலே வருகிறது. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. இது மோசேயினுடைய பாடல். இது தனியாக பாடுகிறார் மோசே. மோசே ஒரு பாட்டுக்காரன் என்பதற்கு இந்த ஒரு பாடல் ஒரு சாட்சி. அடுத்த பாடல் எங்கே வருகிறது? மோசேயினுடைய பாடல் சங்கீதம். எத்தனாவது சங்கீதம் மோசேயினுடைய பாடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது? 90ஆம் சங்கீதம். 90ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை பாருங்கள். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். இந்த ஜெபத்தை ஒரு பாடலாகவே அவர் பாடி வைத்திருக்கிறார். மோசே ஒரு பாட்டுக்காரன். கர்த்தர் மோசேயை கனம் பண்ணினார். எப்படி கனம் பண்ணுகிறார் என்று கேட்டால், நன்றாய் நான் சொல்லுவதை கவனிங்கள். மோவாப் தேசம்,
மோவாப் தேசத்திலே அங்க மோசஸ் ஸ்பிரிங் என்று ஒரு இடம் இருக்கிறது. நீங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு வரும்பொழுது நான் அங்கே கூட்டிக் கொண்டு போகிறேன். அங்குதான் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். 3 மாதம் தங்கி இருக்கிறார்கள் அந்த மோசேயின் நீரூற்றுகள் என்று சொல்லப்பட்ட இடத்துல. ஆக்சுவலாக பைபிளில் மோசஸ் ஸ்பிரிங்னு கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல நீரூற்று இருந்த இடத்துல போய் பாளையம் இறங்கினார்கள். அதற்கு பிறகு மக்கள் வைத்த பெயர் மோசஸ் ஸ்பிரிங் என்று சொல்லி மக்களால் வைக்கப்பட்ட பெயர் அது. ஆக்சுவலா அது ஒரு மலையினுடைய அடிவாரம், ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நாம் மேலிருந்து தான் அந்த ஊற்றை பார்ப்போமே ஒழிய நாம் கீழே போய் பார்க்க மாட்டோம். நாம் நின்று பார்க்கிற இடம், மோசே எந்த இடத்துல நின்று கானானை பார்த்தாரோ அந்த இடத்துல நின்று தான் நாம் அதை பார்ப்போம், மக்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்தை. இப்பொழுது மோசே ஆண்டவர் நேபோ மலைக்கு மேலே கூட்டி கொண்டு வந்து விட்டார். மக்கள் யாரும் அங்கே வந்தது வரவில்லை. மக்கள் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த மக்களை மோசே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அணி அணியாக கோத்திரம் கோத்திரமாக இவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாகும் பொழுது ஒரு உண்மையான உத்தமமான ஒரு தலைவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு பாடலை பாடி வழி அனுப்பி வைக்கிறார். அதுதான் யாத்ரா எவ்வாகும் 32ஆம் அதிகாரம். கானானுக்குள் ஜனங்கள் போவதற்கு எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல், எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் பாடலை பாடி வழி அனுப்பி வைத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு கிடைக்காத பரலோகம் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். நமக்கு ஒன்று கிடைக்கலன்னு சொன்னால் அது மற்றவனுக்கு என்ன செய்யக்கூடாது? கிடைக்கக்கூடாது. ஆனால் மோசே, நீ பரலோகத்திற்குள் போக முடியாது, கானானுக்குள் போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லியும் கூட ஜனங்களை வழிநடத்தின ஒரு தலைவன் மோசே. கர்த்தர் அதற்காக எப்படி மோசையை கனப்படுத்தினார்? மோசையினுடைய உள்ளத்திலே வஞ்சகம் இல்லை, பித்தலாட்டம் இல்லை, ஏமாற்றுதில்லை, மாய்மாலம் இல்லை. உண்மையாய் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தான். ஆகினால கர்த்தர் மோசை எப்படி கனப்படுத்தினார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே ஊழியம் செய்ய வந்த பொழுது பேதுரும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு மலைக்கு போய் மறுரூபமாகும் பொழுது மோசேயையும் எலியாவையும் ஆண்டவர் அங்கே வர வைக்கிறார். எலியாவிற்கு அது எலியாவிற்கு ஒரு புதிய இடம் அல்ல, அது எலியா பழக்கப்பட்ட இடம். அந்த மலைகளில் எல்லாம் சுற்றித் திரிந்த இடம் தான் எலியாவின் கால்கள் பட்ட இடம் தான். ஆனால் மோசேயினுடைய கால்கள் கானானுக்குள் படவே இல்லை. கர்த்தர் மோசையை கனப்படுத்தும் விதமாக அந்த கானானுக்குள்ளாக மறுரூப மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசையை கொண்டு வந்து கனப்படுத்தினார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். நீங்களும் நானும் மோசேயை போல உண்மையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கு அதை எதிர்பார்க்க முடியவில்லையே மக்களிடத்தில் இன்றைக்கு அதை பார்க்கவே முடியவில்லையே. உண்மை என்கிறதான விஷயமே இன்றைக்கு மக்களிடத்திலே சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. வேதனை அளிக்கிறதா இருக்கிறது. அதுவும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற மக்களிடத்தில், தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி வாரம் தேவனை ஆராதிக்க போகிறவர்கள் மத்தியிலே, தேவனை ஆராதிக்க போகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், விடிய ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இல்லை என்று சொல்லணும், உண்மை இல்லாமல் போய்விடுகிறது. மோசே அந்த கன்மலையை பார்த்து பேசு என்ற இடத்திலே அடித்தார், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லிட்டார், இல்லப்பா நீ போகவே முடியாதுன்ட்டார். சொன்னதுதான், மாறவே இல்லை. அந்த மோசே ஆனாலும் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்திருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த கனத்தை பாருங்கள். இந்த ஒரு கனம் மட்டுமல்ல, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அவருடைய பெயர் வந்துவிட்டது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் ஒரு விஷயத்தை தேடினேன். அதாவது வேதாகமத்தினுடைய 6 செக்ஷன், தோரா, நெவாயிம், கெட்டுவிம், அடுத்தது சுவிசேஷங்கள், நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். பழைய ஏற்பாட்டில் 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. தோரா, தீர்க்க தரிசன நூல்கள், சங்கீத நூல்கள். தோரா, நெவாயிம், கெட்டுவிம். புதிய ஏற்பாடு 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. சுவிசேஷங்கள், நிருபங்கள், கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம். நான் ஒரு விஷயத்தை தேடினேன் வேதாகமத்தில். எந்த விஷயத்தை தேடினேன் என்று சொன்னால், ஆபிரகாம் முற்பிதாவினுடைய பெயர் தோராவில் இருக்கிறது, நெவாயிமில் இருக்கிறது, கெட்டுவிமில் கூட இருக்கு இல்லையா? சுவிசேஷங்கள் இருக்கிறது, நிருபங்கள் இருக்கிறது.
வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கான்னு தேடி பார்த்தேன் நான். கொஞ்சம் சற்றது எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. ஆனால் மோசேயினுடைய பெயர் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு இல்லையா? அதனால நான் ஆபிரகாமை விட மோசே சிறந்தவரா பெரியவரா என்கிறதான ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வரவில்லை. என்னுடைய ஒரு ஆர்வத்தில் நான் தேடின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வகையில மோசேயை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்னுடைய ஒரு கற்பனை பாருங்கள் நீங்கள், இதுதான் என்னுடைய கற்பனை. அங்கே மோசே ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு ஒரு பாடலை பாடுகிறான். அவர் கன்மலை என்கிறதான பாடலை பாடும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போனார்கள். போனாங்கல்ல. அந்த கானான் என்பது பரலோகத்தினுடைய அடையாளம் தான். பரம கானான். கானான் நம்ம பரலோகம், பரம கானான். அந்த மோசேயை எந்த விதமான இருதயத்திலே கொஞ்சம் கூட அந்த கிரட்ஜ் இல்லாம, ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் பாடி ஜனங்களை வழி அனுப்பின மோசேயை கர்த்தர் எப்படி என்ன கனப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீதான் மோசே ரைட் பர்சன். யாரெல்லாம் மிருகத்திற்கும் சொரூபத்திற்கும் லக்கத்திற்கும் முத்திரைக்கும் தப்பினவர்களாய் இருக்கிறார்களோ, ஜெயம் கொள்கிறார்களோ, அவர்கள் பரலோகத்திற்குள்ள வரும் பொழுது நீ நின்று பாட்டல் பாடி அவங்களை உள்ள அனுப்பி ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முத்திரைக்கும் சொரூபத்திற்கும் லக்கத்திற்கும் மிருகத்திற்கும் தப்பி ஜெயம் கொண்டவர்களாக தேவனுடைய சுரமண்டலத்தை பிடித்துக் கொண்டு பரலோகத்திற்கு போகும் பொழுது உங்களுக்காக பாடல்களை பாடுவதற்காக நின்று கொண்டிருப்பார் மோசே. உங்களை வரவேற்பதற்காக உள்ளே நின்று கொண்டிருப்பார். வழி அனுப்பி பாடல் பாடி வழி அனுப்பி வைத்த மோசேயை பாடல் பாடி வரவேற்பதற்காக ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து நிற்க வைத்து விட்டார். இந்த ஜனங்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மோசையோடு கூட இணைந்து மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் சேர்ந்து இவர்கள் பாடுகிறார்கள். இவர்கள் கையில் இருப்பது என்னது? சுரமண்டலம், தேவ சுரமண்டலம். சாதாரண சுரமண்டலத்துக்கும் தேவ சுரமண்டலத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். நமக்கு சாதாரணமா ஒரு சுரமண்டலம், தேவனுடைய சுரமண்டலம், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்த பொழுது எனக்கு இப்படி தோன்றினது. சாதாரணமா இந்த பூலோகத்தில் ஒரு சுரமண்டலத்தை கொடுத்து இங்க யாரை வாசிக்க சொன்னாலும் யாருமே வாசிக்க முடியாது. யாரை சுரமண்டலம் வாசிப்பீங்களா? வாசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பரலோகத்திற்கு போனதற்கு பிறகு தேவனுடைய சுரமண்டலம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுவே உங்களுடைய கைகளில் இருக்கும் சுரமண்டலம் ஆவியானவரால் அதுவே வாசிக்கப்படும். நீங்க ஒரு பெஸ்ட் சுரமண்டல பிளேயரா அங்க இருப்பீங்க. நீங்க தேவ சுரமண்டலத்தை நான் வாசிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தேவ சுரமண்டலம் அந்த ஆட்டோ கம்பெனி போட்டு விட்ட மாதிரி அதே பாடிட்டு இருக்கும். வீட்டை போட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு பாடுறாங்கல்ல, அது மாதிரி தேவ சுரமண்டலம் என்ன பண்ணுன்னு சொன்னா அதே வாசிக்கும். ஒவ்வொருவரும் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடிய கை தேர்ந்த இசைக்கலைஞர்களாக இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் வாசிக்க வேண்டியதில்லை, அது தேவ சுரமண்டலம். சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ஆமேன். அதற்கு என்ன தேவை? மிருகத்திற்கு தப்பணும், சொரூபத்திற்கு தப்பணும், முத்திரைக்கு தப்பணும், லக்கத்திற்கு தப்ப வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது தப்பி பெறுதல் என்பது. ஒன்று மாற்றி ஒன்று பிசாசு வைத்துக் கொண்டேதான் இருக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், சூழ்நிலைகளுக்கு தப்புவது எவ்வளவு ஒரு கடினமான விஷயம். ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உடனடியாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது, நம்முடைய பார்வை மாறுகிறது, நம்முடைய பேச்சு மாறுகிறது, நம்முடைய செயல் மாறுகிறது. இங்க போலாமா, அங்க போலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இது எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இவனை உதைக்கலாமா, அவனை உதைக்கலாமா, இது அடிக்கலாமா, அது அடிக்கலாமா, இத்தனை எண்ணம் வந்துருது இல்ல? என்னடா பாஸ்ட் இவ்வளவு வேகமா சொல்லி முடிச்சுட்டா நினைக்கிறீங்களா? ஏன்னா இவ்வளவு வேகமா மக்கள் செயல்படுறதுனால தான் இதை வேகமா சொல்ல வேண்டியிருக்கு. டபால் டபால் டபால்னு வேலையை முடிச்சிருவாங்க, கட்ட 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 கட்டன்னு. அதற்கெல்லாம் தப்பு வைத்தால் என்ன கிடைக்க கையில? தேவசுர மண்டலம். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். ஓகே, இந்த பாடலுடைய வரிகளை பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாடலுடைய வரிகள் என்ன சொல்லுகிறது? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். இந்த பாடல்ல தேவன் அன்புள்ளவர்னு பாடியிருக்கா? இல்ல. தேவன் இரக்கம் உள்ளவர் என்று பாடியிருக்கா?
சொல்லுங்க. இல்ல. இல்ல. தேவன் அரவணைப்பார்னு பாடியிருக்கா? இல்ல. தேவன் நீதி உள்ளவர். மக்கள் அதை மறந்து விடுகிறார்கள் இன்றைக்கு. கர்த்தர் நீதியாய் நியாயம் செய்வார் என்கிற விஷயத்தில் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி இருக்கு? முதல்ல அதை சொல்லுங்க பார்க்கலாம். அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இன்றைக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனைகளை. ஒரு அநியாயம் செய்கிற மனிதன் அவன் கொஞ்சம் ஏதாவது ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து பரலோகத்துக்கு வந்துட்டானா அது பரலோகமா இருக்குமா? அங்க அநியாயக்காரன் இருப்பான். ஆண்டவரிடத்திலே எப்படியாகிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜெபம் பண்ணி அவருடைய இரக்கத்தை தேடிக்கொண்டு நாம் அநியாயம் செய்தாலும் பரவாயில்ல, அவர் இறங்கி என் மேலே எனக்கு இறங்கி பரலோகத்திற்கு அனுப்பி விடுவார் என்கிற ஒரு காரியம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க. தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர். ஆனா நீங்க ஒரு நாளும் தேவன் நீதி உள்ளவர் என்பதை மறந்து விடவே கூடாது. உங்களுடைய ஜபங்களினால் அவருடைய நீதியை தடை செய்ய முடியாது என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மன்னிப்பார், அது வேற விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, எப்படியாயிலும் ஆண்டவர் இடத்துல இரக்கத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவர் கண்டிப்பாய் நீதி செய்யக்கூடிய தேவன். கொஞ்சம் பிரைப் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, கொஞ்சம் அதிகப்படியான ஜபங்களை செய்து அநீதியான மனிதன் பரலோகத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா, ஐயோ எங்கேயுமா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. தேவன் நீதி செய்து கரெக்டா நியாயம் பண்ணாருன்னு சொன்னால்தான் பரலோகத்தில் யார் மட்டும் இருப்பார்கள்? யார் மட்டும் இருப்பாங்க? நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். பரலோகத்தில் 1-2 அநீதிமான் இருந்தாலும் பரவாயில்ல பிரதர், நான் அங்க இருந்த எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரா சொல்லுவீங்களா நீங்க? ஏன் சொல்ல மாட்டோம்? இங்க பட்ட பாடு பத்தாதா? இங்க படுகிற வேதனை பத்தாதா? அங்கேயும் வந்து ஏதோ 1-2 பேர் இருக்கட்டும் சொல்றீங்களே நீங்க. எப்படி? பரலோகம் நீதிமான்களுக்கான இடம். பரலோகம் முற்றிலுமான 100% நீதிமான்களுக்கான இடம் தான். அங்கே அநீதிக்கு இடம் இல்லை. ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் செய்கிறவர். நீதி இருக்கிற இடத்துல அடுத்தது என்ன இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும். ட்ரூத் will be there. Where there is just, there will be truth. எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்? சத்தியம், உண்மை இருக்கும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் சீர் பொருந்த வேண்டியது அவசியம். நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டியது அவசியம். நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் அதை ஒத்துக்கொள்வதே கிடையாது. இன்றைக்கு எனக்கெல்லாம் நியாய தீர்ப்பே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் சிலுவையில் அடிச்சிட்டார். எதை அடிச்சிட்டார் சிலுவையில்? உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் நீ பாவி என்பதை ஒத்துக்கொள்ளணும், அப்பதான் மன்னிப்பார். சிலருக்கு அதை ஒத்துக்கொள்ற அந்த மனநிலையே அவர்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. அப்புறம் எப்படி நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த பாடல் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரே ஒரு தீம் தான், நீதி உள்ளவர் என்பது மட்டும்தான் இங்கே கருப்பொருளாக இருக்கிறது. நீதியுள்ள தேவன் சத்தியம் உள்ள தேவன் ஆனபடியினால் 4வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். கர்த்தாவே, நீ நீதியுள்ள தேவன், உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்க முடியும். அரசாங்க உத்தியோகங்கள் அல்லது ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஸ்தாபனம், எங்கேயாவது நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், மக்கள் யாரை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொன்னால், லஞ்சமே வாங்காத ஒரு நபர் இருந்தான்னு சொன்னால் அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் பயப்படுவாங்க. ஒரு நபர் என்கிட்ட சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? பாஸ்டர், 1 பைசா கூட நான் லஞ்சம் வாங்குறது இல்லை,
நான் இருக்கிறது இந்த ஆபீஸ்ல இருக்கிற உயர் அதிகாரிலிருந்து கீழ் இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. கீழே இருக்கிறவனும் வாங்க முடியல, மேல இருக்கிறவனும் வாங்க முடியல. இப்ப அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னே ரெடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் இருப்பது அவர்களுக்கு பிரச்சனை. ஒரு டாக்டர் இருந்தார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, ரொம்ப நேர்மையா இருப்பார். அவருடைய பேஷண்ட்னு வந்தா என்ன, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸ்ரே எடுக்கணும், சில சமயம் பிளட் ரிப்போர்ட் வாங்கணும். இதுக்கெல்லாம் அவனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கேட்பானுங்க, 50 கொடு 100 கொடுன்னு கேட்பான். இந்த டாக்டருடைய பேஷண்ட் சொன்னால் பைசா வாங்க மாட்டானுங்க. அடுத்தது பிளட் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்து ரிப்போர்ட் வரலைன்னா டாக்டர் கூப்பிட்டு கேட்பார், என்னமா பிளட் டெஸ்ட் வரலையா அப்படின்னு கேட்டு, ஐயா இன்னும் வரல, இன்னும் லேட் ஆகுமாம்மா. பேஷண்ட்டை வந்து அவர் ரூமில் உட்கார வச்சுட்டு இவர் கோட்டை மாட்டிட்டு நேராக லேபுக்கே போயிடுறது. என்னோடய பேஷண்ட் நேம் இந்த நேம், இந்த நேமுக்கு வந்து முந்தா நாள் பிளட் ரிப்போர்ட் டெஸ்ட் கொடுத்தாங்க, இது 5 மணி நேரத்தில் கிடைக்க வேண்டிய ரிப்போர்ட்டு 48 மணி நேரம் ஆச்சுன்னு ரிப்போர்ட் கிடைக்கல, ரிப்போர்ட்டை கொடுன்னு சொல்லி நின்று வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டார். அவர் போனார்னா ஆஸ்பத்திரியே பயப்படும். உங்களை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் பணமோ காசோ பொருளோ இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அதிகாரம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பரிசுத்தமும் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து மக்கள் நிச்சயமாக பயப்படுவார்கள். உங்களிடத்தில் பேசுவதற்கே தயங்குவார்கள். உங்கள்கிட்ட வாயை திறக்க மாட்டாங்க. காரணம் என்ன? உங்களிடத்தில் நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுகிறது? யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தலாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். நீதியான செயல்கள், கர்த்தர் நீதி உள்ளவரே. திரும்பவும் அதைத்தான் இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொல்லும் பொழுதே சிலருக்கு அலர்ஜியா இருக்கு, சிலர் அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். உன்னை அரவணைப்பார், உன்னை அழைப்பார், உன்னை அணைத்துக் கொள்வார், உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை கெட்டியா இருக்க பிடிச்சுக்குவார், உன்னை விடவே மாட்டார். இதெல்லாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தம்பி இருக்க கெட்டியா பிடிச்சுக்குவார்ப்பா, தப்பு இல்லை. எதற்காக பிடிச்சுக்கிறான்னு சொன்னா உனக்கு நீதி செய்வதற்காக இருக்க கெட்டியா பிடிச்சிருக்கார், விடமாட்டார், நியாயம் செய்ய போகிறார். அதை மறந்துடாத நீ. எப்படி நியாய தீர்ப்பு இல்லை என்பதை மக்கள் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு இதுவரைக்கும் புரியவே இல்லை. எனக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கிடையாது. ஏன் உனக்கு நியாய தீர்ப்பு இல்லை? நீ வானத்திலிருந்து ஜங்குன்னு குதிச்சிட்டியா நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்வதற்கு? எல்லா மனிதனும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவனும் நிற்க வேண்டும், ரட்சிக்கப்படாதவனும் நிற்க வேண்டும். சிலருக்கு அதில் உடன்பாடே இருப்பது கிடையாது. நான் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு. எனக்கு தம்பி நீ ரட்சிக்கப்பட்ட அப்படிங்கிறதே இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கும் பொழுதுதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க இல்லையாங்கிறது அப்பதான் தெரியும். நீ இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு கையை தட்டிட்டு குதிச்சுட்டு உருண்டுட்டு இருக்கிறத வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கிறத நீ சொல்ல முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கிறது யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். எப்ப சொல்லுவார்? அது எப்ப தெரியும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கிறது? சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுதுதான் தெரியும். நீ வந்து கூட்டத்துக்குள்ள குதிக்கிறதையும் உருள்றதையும் வச்சு நீ பாட்டுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நீ சொல்லிட்டு இருந்தீங்களா? நீ கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை நம்புகிறவர்கள் நம்புவார்கள், ஆனால் நான் அதை நம்ப தயாராக இல்லை. யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, யார் வேணாலும் நம்புவார்கள். பிரதர் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார், எதை வச்சுப்பா சொல்ற? எப்படி குதிக்கிறார் பாருங்க பிரதர். பிரதர் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார், எதை வச்சுப்பா சொல்ற? நல்லா உருள்றார் பிரதர். பிரதர் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார், எதை வச்சு சொல்ற? அவர் எப்படி பாடுறார் பாடுங்க பிரதர், கை எப்படி தட்டுறாரு பாருங்க, ஆவியில் நிறையிறார். நீங்க இந்த கதையெல்லாம் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, ஆனா என்கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவர்ட்டையும் சொல்ல முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லட்டும். நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. He is born again அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. He is baptized வேணா சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிற சர்டிஃபிகேட் நான் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. சொல்லவே முடியாது, கொடுக்கவே முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? எனக்கு எப்ப தெரியும்? இல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா உங்களுக்கு எப்ப தெரியும்? நியாய தீர்ப்பில் வரும் பொழுது, நியாய தீர்ப்புக்கு தப்பித்து பரலோகத்திற்கு போகும் பொழுது, தேவசுர மண்டலங்கள் நம்முடைய கைகளில் கொடுக்கப்படும் பொழுதுதான் தெரியும். அங்க பாடுனுங்க பாட்டு,
அங்க வாசிக்கணும் வாசிப்பு. நீங்க வாசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே தான் நீங்கள் வந்து சி நோட்டு படிக்கணும், டி நோட்டை பிடிக்கணும், இதை பிடிச்சா இதை பிடிக்கணும், அதை பிடிச்சா இதை பிடிக்கணும், இந்த பிடிச்சா அதை மாற்றி பிடிக்கணுங்கிறதெல்லாம் இங்கே பழகலாம் நீங்கள் இங்கே. ஆனால் அங்கே வந்து எந்த நோட்டையும் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சுரமண்டலம் அதுவே வாசிக்கும் உங்கள் கையில். அல்லேலூயா. தேவ சுரமண்டலங்கள் எப்பொழுது என்னுடைய கையில் வரும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நீதி உள்ளவர். 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்திலே சாட்சியின் கூடாரம். ஒகல் மொயட். ஒகல்னா கூடாரம், மொயட்னா சாட்சி. அப்போ அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை தான் அவர் சொல்லுகிறார். யோவானுக்கு ஆலயம் தெரியும், ஆனால் அவருடைய காட்சி பாருங்க. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருப்பதைத்தான் ஆசரிப்பு கூடாரம். அதான் மொயட், அதான் சாட்சியின் கூடாரம். இப்ப என்ன திறக்கப்பட்டிருக்கிறது? சாட்சியின் கூடாரம் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்க. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும், 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஒருவரும் தேவாலயத்திற்குள், சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. சாட்சியின் கூடாரம் திறந்திருக்கு, ஆனா யாரும் என்ன செய்ய முடியல? உள்ள போக முடியல. உள்ள போக முடியாததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளையுடைய 7 தூதர்களும், 7 வாதைகளை உடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அடுத்தது வாசியுங்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. இப்ப இந்த கலசம், பவுல், இந்த கலசத்திலிருந்து என்ன வெளியே வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய கோபம் வெளியே வருகிறது. இந்த தேவனுடைய கோபம் வெளியே வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த கலசங்கள் ஏற்கனவே முதல்ல பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 3வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 8:3. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தினாலும் இந்த கலசம் நிறைந்திருந்தபடியினால தேவனுடைய கோபம் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் அந்த ஜெபத்தினாலும் மூடப்பட்டது. ஆண்டவருடைய கோபம் ஜெபத்தினால் என்ன செய்யப்படும் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கோபத்தை விட்டு மனமிறங்குவார். அதற்கெல்லாம் வேதத்தில் உதாரணம் இருக்கா? சாட்சிகள் இருக்கா? இருக்கு. கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் விட்டு விட்டார். எங்கே பார்க்கிறோம்? நினிவேக்கு மட்டுமல்ல, யாத்திராகமத்தில் மோசே ஜெபம் பண்ணுகிறார் பொற்கன்று குட்டிக்காக. பொற்கன்று குட்டியை மக்கள் செய்வதற்கு முன்பாக, அதாவது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு தெரியல, அதுக்கு முன்னாலே இவர் ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்றார், மோசே கீழே இறங்கி போய் இந்த ஜனங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்கள் இவர்களை அழிக்க போகிறேன். எதுக்கு என்னன்னே மோசைக்கு தெரியல. என்ன ஆண்டவரே, நல்லா தான் இருந்துச்சு, எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஆன் வெல், வாட் ஹேப்பன் டு யூ? உங்களுக்கு என்ன ஆச்சு திடீர்னு? நீங்க ஏதாவது சம்திங் ராங்கா உங்களிடத்துல? நீங்க ஏன் உங்களுக்கு கோபம் வருது? உங்களுடைய கோபத்தை நீங்கள் விட்டு மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் ஆண்டவருக்கே சொல்றான் மோசே. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அழிக்கிறேங்கிறாரு, மலையில இருந்துட்டு இருக்கிறான், கீழே தான் ஜனங்களை விட்டுட்டு வந்திருக்காரு. திடீர்னு மேல வந்தோடனே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோன்னே திடீர்னு ஆண்டவர் என்ன திடீர்னு நான் அழிக்க போறேங்கிறாரு. எதனால உங்களுக்கு இப்படி கோபம்? அடுத்தது
மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி, பாத்தீங்களா, உம்முடைய கோபத்தை உக்கிரத்தை விட்டு திரும்பும், மனம் திரும்புங்கிறான் சொல்றாருல்ல. உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நிறைந்த தூப கலசம். இப்படி ஜெபிக்க வேண்டும் நீங்களும் நானும். சும்மா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளும் உட்கார்ந்துட்டு ஜெபிச்சிட்டு இருக்க கூடாது. அந்த ஜெபம் தேவனுடைய கோபம் நிறைந்த அந்த தூபம், அந்த கலசம் இருக்குல்ல, அந்த கலசத்துல நம்மளுடைய ஜெபம் போய், அதாவது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் போகும் பொழுது, அந்த ஜெபத்தினால் அந்த கலசம் நிறையும் பொழுது அந்த கலசத்தில் இருக்கிறதான கோபம் வெளியே போய்விடும். அப்படி ஜெபிப்போமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை யோசித்து பாருங்க. ஜூமில் நம்ம காலையில் ப்ரேயர் நடத்துகிறோம், ஆசீர்வாதமாக இருக்குல்ல, எவ்வளோ பிளஸ்ஸிங் இருக்குது. அதில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதே சில பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது. மக்கள் ஒருமனப்பட்டு பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நான் உண்மையாக கேட்குறேன், ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா இல்லையா? எவ்வளவு பதில்கள் வருகிறது ஜெபத்திற்கு. யாரோ ஒரு மனிதன் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் அதில் பரிசுத்தவானாக இருக்கும் பொழுது என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த கலசம் கோபத்தோடு இருக்கிற ஆண்டவருடைய கலசம் மாறிவிடும். நம்முடைய ஜெபம் விளம்பரம் இல்லாத ஜெபம் இல்லையா? எங்கேயும் நம்ம விளம்பரப்படுத்துறது கிடையாது. நம்ம ஜெபம் பண்றோம்னு சொல்லி எங்கேயாவது நம்ம நோட்டீஸ் அடிச்சிருக்கோமா? இல்லை. வால் போஸ்ட் போட்டு வாட்ஸ்அப்பில் போடுறோமா? அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. எந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று சொன்னால், விளம்பரங்கள் இல்லாத ஜெபத்திற்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஏதோ கடற்கரையில் உட்காந்து எப்படியும் லைனாக ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு. நான் கேட்டேன், இதுதான் ஏற்கனவே பதில். இவனுக்கு இப்படி ஜெபிச்சு இப்படி வாட்ஸ்அப்பில் போடுறதுக்காகவே ஜெபம் பண்ணி அங்கே ஒன்றுமே நடக்கலை. அந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்பொழுது கேட்டார் ஆண்டவர்? இந்த ஜெபத்தை பண்ணி அதுக்குன்னே தனியாக முதல்ல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க போய் உட்காந்துக்கிறது. அப்போ அவங்களுக்கு என்ன மோட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோவில் நானும் வந்துடணும். அங்கே முழங்கால் போட்டு அந்த ஜெபம் பண்ணின ஆளுங்க உண்மையாக அவங்க எப்பொழுதாவது ரெகுலராக முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களே வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு தெரியல. ஐயா, வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி முழங்கால் போடுறது ஒரு முழங்காலா? ஃபோட்டோவில் தெரியறதுங்கிறதுக்கு முழங்கால் போடுறது ஒரு முழங்காலா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய முழங்கால்கள் முடங்குவது கர்த்தருக்கு மட்டும் தெரியட்டும். தனி அறையிலே நீங்கள் விடுகிற கண்ணீர் கர்த்தருக்கு தெரியட்டும். தனி அறையிலே ஜபத்தை வியாபாரமாக்கினதை போல இந்த கிறிஸ்துவ உலகம் வேற எதையும் வியாபாரமாக்கவே இல்லை. ரொம்ப வேதனையா இருக்காது சொல்லுவதற்கு. கர்த்தர் தான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் மனஸ்தாபம் கொண்டார், இறங்கினார், பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த வாதைகள் வரும் பொழுது தேவனுடைய தூப கலசம், தேவதூதனுடைய கையில் இருக்கிறதான அந்த பொற்கலசம் தேவனுடைய கோபத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. நன்றாய் கவனிங்கள். 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரை ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது.
தேவாலயத்தில் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்கள் ஜெபித்து இந்த வாதைகளை நிறுத்தி விடுவார்கள். மோசே பொற்கன்று குட்டியை ஜனங்கள் செய்து வழிதப்பி போனார்கள் என்று சொல்லி கேட்ட உடனேயே மோசே என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரமாக மாற்றி ஜெபிக்கிறார். கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். எப்பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனையில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தேவாலயத்திற்குள்ள போய் ஜெபிப்பார்கள். கர்த்தர் வாதையை நிறுத்துவார், கர்த்தர் தீங்கை நிறுத்துவார், கர்த்தர் அவர்கள் மேல் வர இருந்த எல்லா விதமான மோசமான காரியங்களையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில் நிற்கிற அந்த மத்தியஸ்த வேலை செய்வதற்காகத்தான் ஆசரிப்பு கூடாரம். ஆசாரியன் என்கிற வேலையே மத்தியஸ்த வேலைதான், மிடில் மேன், மீடியேட்டர். இப்பொழுது ஆண்டவர் என்ன அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் தேவாலயத்திற்குள்ளாக அவருடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினால் ஆண்டவர் நிரப்பி விடுகிறார். 7 வாதை முடியும் வரை உள்ளே போய் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் யாரையுமே அது அனுமதிக்கவில்லை. பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? வருடத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்திற்குள் பிரவேசித்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மன்றாடி விட்டு வெளியே வருவார். இப்ப அதற்கு வழியே கிடையாது. சாட்சியின் கூடாரம் திறந்திருக்கிறது. ஒரு நாள் வரும், சாட்சியின் கூடாரம் திறந்தே இருந்தாலும் உள்ளே போக முடியாத சூழ்நிலை வரும் பொழுது உங்களால் ஜெபிக்கவே முடியாது. ஜெபிக்கிற இந்த தருணத்திலே ஜெபிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் என்னதான் ஜெபிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் ஆயத்தப்பட்டாலும் ஜெபிக்க முடியாது. அப்படியே ஜெபித்தாலும் ஒண்ணு எடுபடாது. அது இப்ப ஜெபம் பண்ணா கேட்கிறதா ஆண்டவர்? கேட்கிறார். ஆனா ஒரு நாள் வரும் ஒண்ணுமே கேட்காது. அந்த நாளுக்கு நாம் தள்ளப்படாமல் இருக்கும் பொழுதே ஜெபித்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஜெபத்தை துச்சமாக மதிக்கிறார்கள், ஜெபத்தை ஏளனமாக மதிக்கிறார்கள், ஜெபத்தை கேவலப்படுத்துகிறார்கள், ஜெபத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். ஜெபம் என்பது அலங்காரமான வார்த்தைகளால் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஜெபம் என்பது மற்றவர்கள் பார்த்து பாராட்டை பெற வேண்டும் என்று சொல்வதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஜெபம் மற்றவர்கள் பாராட்டுவதற்காக அல்ல, ஜெபம் அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதற்காக அல்ல. ஜெபம் என்பது ஏதோ காசு வாங்கிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ற அந்த ஜெபமும் கிடையாது. ஜெபம் என்று சொல்லுவது விளம்பரத்திற்காகவோ வியாபாரத்திற்காகவோ பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ ஜெபிப்பது கிடையாது. தேவனுடைய கலசத்தில் இருக்கிறதான தேவ கோபாக்கினியை அதை மூடுவதற்காக, அதை இல்லாமல் செய்வதற்காக ஜெபிக்க வேண்டியது ஜெபம். ஆனால் ஒரு நாள் வரும், சாட்சியின் கூடாரம் திறந்திருக்கும், உள்ளே போக முடியாத சூழ்நிலை வந்துவிடும். அப்பொழுது நீங்க எங்க ஜெபம் பண்ணுவீங்க? பிரதர், முழங்கால் போட்டதெல்லாம் என்னாச்சு? இப்ப போய் முழங்கால் போட. இப்ப முழங்காலும் போக முடியாது, நெட்டில் நிற்க முடியாது, உபவாசம் பண்ண முடியாது, எந்த கண்ணீரும் அடிக்க முடியாது, எதுவுமே எடுக்காமல் போயிடும். அந்த சூழ்நிலை வந்துவிடும். தேவன் நீதி உள்ளவர், தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அற்புதமான காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை தப்புவிட வேண்டாம், இந்த சூழ்நிலையை தப்புவிட வேண்டாம். கலசங்களில் இருக்கிறதான அந்த தேவ கோபாக்கனை அல்ல, கலசங்களில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபவர்க்கம். ஜெபிப்பதற்கு மனம் இருக்கா? நமக்கு ஜெபிப்பதற்கு எண்ணம் இருக்கா? ஜெபிப்பதற்கு சிந்தனை இருக்கா? ஜெபம் பண்ணா ஜெபம் ஓடுதா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணமா இருக்கும், வாட்ச் பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்கும். 5 நிமிஷம் தான் இருக்குதா? நம்மளும் உலகத்துக்கே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோமே. ஆப்பிரிக்காவுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, ஐரோப்பாவுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, ஸ்ரீலங்காவுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, மணிப்பூருக்கு ஜெபம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, பக்கத்தில் இருக்கிறவே எதிர்படி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணியாச்சு. மணி பார்த்தா 5 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. ஜெபமே ஓடுறதில்ல நிறைய பேருக்கு, இல்லையா? சிலர்லாம் உட்கார்ந்தாங்கன்னா அந்த ஜெபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ பிரசன்னம், அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கு. நான் சில சமயம் ரொம்ப ஆச்சரியமாக செல்வியமாக பார்ப்பேன். நீங்கள்லாம் ஜூமில் பார்க்குறீங்க, என்ன ஒரு கண்டினியூஸ் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு விடாம. அந்த பப்ளிங், அந்த ஊற்று தண்ணி வர்ற மாதிரி நான் உட்காந்து அவங்க பண்ற ஜெபத்தை கேட்டேன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும். அந்த பபுள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று. நம்மளாம் ஒன்று ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், இதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ஒரு 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணதுக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுப்பாரு. சிலருக்கு ஜெபமே ஓடவே ஓடாது. ஸ்தோத்திரம் 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 ஆமேன் முடிச்சிருவாங்க.
அந்த ஜெப ஆவி இருக்கா இல்லையாங்கிறது ஜெபம் பண்றவங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனா உண்மையாவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், நம்மளுடைய ஜெபத்துல ஜெபிக்கிற எல்லாருக்குமே ஜெப ஆவி இருக்குதுங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. இல்லாட்டி ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, முதல்ல வரவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு சில சரீர உபாதைகள் இருக்கலாம், காலையில் எழுதுவதற்குண்டான அந்த ஸ்லீப்பிங் டிஸார்டரில் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால் அவர்கள் ஜபாவி இல்லைங்கிறத நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்கள் 5 மணிக்கு ஜபம் வரலைன்னா ஜபாவி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறதற்கு நான் பொறுப்பு இல்லை, இல்லையா? அப்படி நான் சொல்ல வரல. அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜபத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். அதுக்காக 5 மணிக்கு ஜபிக்கிற ஜபத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறது கிடையாது. நீங்கள் சிலர் பாருங்க, சில சமயம் நான்லாம் ஜோம் பண்ண 5 மணிக்கு ஜோம் பண்ணுவது பார்த்தீங்கன்னு சொன்ன சில சமயம் என்னோட அந்த தூக்கமே தெளிஞ்சிருக்காது. காரணம் சில சமயம் லேட்டாக படுக்கிறதுனால கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஜபத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஜோம் பண்ணணுங்கிறது எண்ணம், வாஞ்சை, அந்த ஜெப ஆவி, அந்த ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஸ்பிரிட், ஜெபிக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு, அது மட்டும் கிடையாது, ஜெபத்தினுடைய அந்த தேவையை உணர்ந்தவர்கள். அதான் ரொம்ப முக்கியம். நான் ஜெபிக்கலைனா அப்படின்னு சொல்லும் பொழுது எதையும் இழந்திருக்கிறேன் என்கிற விஷயத்தை உணர்ந்தவர்கள், அவர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐ எம் நாட் பர்டிகுலர்லி டாக்கிங் அபவுட் த 5 o'clock யூ ஹாவ் டு கெட் அப் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரே அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஏன் நீங்கள் அதுக்கு முன்னால் 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கலாம், ஹைட் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஜோம் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் அதற்கப்புறம் எழுந்து கூட ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஜோம் பண்ணலாம். இட் இஸ் நாட் த டைம் எக்ஸாக்ட்லி 5 AM. நான் யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா எப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, யாரையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்? அவரவர்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் அவர்களுக்கு இருக்கும். இல்லாதவர்களை நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிங்கனாலும் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களை உட்கார வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போது நமக்குள்ளாக அந்த ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மணி நேரம் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்டுருவார். எப்படிங்க கேட்பார் அவரு? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நமக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே, லீவ் இட். அந்த 1 மணி நேரத்துக்கு இழுத்தி ஆகணும்னு சொன்னால் அவன் இங்கே அசைஞ்சு அங்கே அசைஞ்சு உட்காந்து இடுப்பு வலிக்குதுமா, முழங்கால் வலிக்குதுமா, எந்திரிச்சா உட்கார இப்படின்னு. டைம் மேட்டரா? இல்லை. எது மேட்டர்? இருதயம் தான் மேட்டர். எலியா அப்படி பார்த்தா 2 வார்த்தையில ஜெபம் பண்ணி அக்னியே வர வச்சுட்டான். அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்கள், அதிலும் தவறில்லை. குறைந்த நேரங்களும் ஜெபம் பண்ணுங்கள், அதிலும் தவறில்லை. எப்படி ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜபம், இருதயத்திலிருந்து வருகிற ஜபம், அந்த மனதுருக்கத்தோடு வருகிற ஜபம், உள்ளத்திலிருந்து உண்மையா ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜபத்தின் மூலமாக நடைபெறுகிற விஷயம் என்னவெருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த இந்த பொற்கலசத்திலிருந்து தேவனுடைய இரக்கங்கள் வெளிப்பட வேண்டும். அதுதான் உண்மையான விஷயம். எனக்கு அடிக்கடி இந்த பாட்டை பாடணும்னு நினைக்கிறத, எனக்கு அந்த பாட்டை பாடுறதுக்கு வரவே மாட்டேங்குது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. நான் சில சமயம் இந்த பாட்டை கேட்கும் பொழுது, கார்த்திகமையா பாஸ் இந்த பாட்டை கேட்குறீங்க, இந்த பாட போறீங்களா அப்படின்னு கேட்பான். எனக்கு எப்படிப்பா பாட்டு வரும்? நான் ஏதோ கேட்டுட்டு இருக்கிறேன். ஒரு வேளை என்னைக்காவது ஒரு நாள் பாட்டு வரும்பொழுது பாடிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், பாட்டு வராதவங்களுக்கும் வாசிக்க வராதவங்களுக்கும் தேவ சுரமடல் நம்முடைய கையிலே குறைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிற விஷயம், வாதை முடிவிற்கு வருகிறது, தேவனுடைய கோபம் முடிவிற்கு வருகிறது, தேவ சுரமடல் நம்முடைய கையிலே கொடுக்கப்படுகிறது, தேவன் நீதி உள்ளவர் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். நீதியுள்ள தேவன் என்பது அந்த பாடலாய் இருக்கிறது. அந்த பாடலுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். யாரும் உமக்கு பயப்படாமல் இருப்பார்கள், யாரும் மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும். அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கண்ணாடி கடல் அருகே முத்திரைக்கும் சொரூபத்திற்கும் விக்கிரகத்திற்கும் மிருகத்திற்கும் லக்கத்திற்கும் தப்பினவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக தேவ சுரமண்டலங்களை கையில் பிடித்துக் கொண்டு தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் பாட்டலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் பாடுவதற்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தில் நாங்களும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய ஜெபங்கள் தேவதூதனுடைய கையில் இருக்கிற பொற்கலசத்தில் இருக்கிற தேவ கோபாக்கினி அமுத்தக்கூடிய ஜெபங்களா இந்த ஜெபங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.